Hello viewers, welcome to 234 Ways. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மஹிந்திராவோட டூ வீலர்ஸ். அதுல ஒன்னு கியர் வண்டி, அதுதான் சென்ச்சுரோ 110cc. இன்னொன்னு என்னன்னா ஸ்கூட்டர் ரோடியோ 125cc RZ. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி மஹிந்திராவோட சென்ச்சுரோ. இப்போ மஹிந்திரானாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சது வேன், பஸ், அது மட்டும் இல்ல ட்ரக், டிராக்டர் அந்த மாதிரி தான். மஹிந்திரா வந்து இப்போ டூ வீலர்லயும் நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ணி நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில 2008ல அவங்க டூ வீலர் செக்மெண்ட்ல அவங்க இறங்கினாங்க. 2008ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிஃப்ரெண்ட் மாடலான ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹையர் லெவல் பைக்ஸும் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரமே. ஒரு 300cc அந்த ரேஞ்சில் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் மஹிந்திராவை பத்தி சொல்லணும்னா அவங்க இன்னைக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ஒரு ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரா அங்க என்ட்ரா இருக்காங்க. என்ட்ரா வந்து மட்டும் இல்ல, அவங்க நிறைய போடியம் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியன் மேனுஃபேக்சருக்கு கிடைச்ச ஒரு பெருமைனே கண்டிப்பா சொல்லலாம். அது மட்டும் இல்ல, மஹிந்திரா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இத்தாலியை சேர்ந்த ஒரு கம்பெனி கூட ஒரு டைப் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட பேர் என்ஜின்ஸ் இன்ஜினியரிங். அவங்க கூட சேர்ந்து தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல என்ட்ரா ஆனாங்க 2 ஸ்ட்ரோக் பைக்கோட. அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல என்ட்ரா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம் டூ வீலர் செக்மெண்ட்ல. அங்க இருந்து நிறைய டெக்னாலஜி அவங்க லேர்ன் பண்ணாங்க. அங்க இருந்து நிறைய டிசைன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டிசைன்ஸ் அந்த டெக்னாலஜி எல்லாம் இந்தியாவுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதேதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்லியர் 2008 and 2009 அந்த மாதிரி டைம்ல இந்த வண்டி அவங்க லான்ச் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கல இந்த வண்டி. ஒரு சின்ன ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. கொஞ்ச நாள் இந்த வண்டியை மேனுஃபேக்சர் பண்றதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இந்த வண்டியில நிறைய அந்த ப்ராப்ளம் இருந்ததெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி புதுசா ரீலான்ச் பண்ணிருக்காங்க. ரீலான்ச் பண்ணது மட்டும் இல்ல, நிறைய சின்ன புதுசான ஃபீச்சர்லாம் இவங்க ஆட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில தான் இந்த வண்டியோட ரிமோட் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்தியாலேயே டூ வீலர் செக்மெண்ட்ல டூ வீலர் மேனுஃபேக்சர்ல ஃபர்ஸ்ட் டைமா மஹிந்திரா தான் ரிமோட் கீ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த வண்டியில தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய டிசைன்ஸ் இந்த வண்டியில புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்க்கும் போதே தெரியும், இந்த சைட்ல ஒரு கோல்ட் கலர் டியூப், அது வந்து ஒரு டிசைன் மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. அது வந்து ஒரு ஜெர்மன்ல ஒரு பைக், ஒரு ரொம்ப ஃபேமஸான பைக்குக்கு வருது. இவங்க மஹிந்திரா வந்து அதை காப்பி ரைட்ஸ் வாங்கி அதை வந்து இந்தியாவுக்கு ஒரு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்கவே அது ரொம்ப புதுசா இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம யாருமே இந்த மாதிரி ஒரு டிசைன் பார்த்திருக்க மாட்டோம் நம்ம இந்தியன் பைக்ஸ்ல. இது ஒரு டிஃப்ரெண்டா அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வண்டியை நம்ம ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றதே இந்த வண்டியோட குவாலிட்டி தான். ஏன் அப்படின்னா, இந்த வண்டி ஃபர்ஸ்ட் அவங்க லான்ச் பண்ணதுக்கும் இப்போ லான்ச் பண்ணதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த குவாலிட்டி நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா நம்ம ரைட் பண்ணும்போது கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வண்டியில வர ஃபைபர் ஐட்டம்ஸும் சரி, இதோட டேங்க் ஃபினிஷ் எல்லாமே, அந்த சீட் ஃபினிஷ் எல்லாமே ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியா பண்ணிருக்காங்க. இந்த வண்டியை நிறைய மேனுஃபேக்சர் கூட இவங்க கம்பேர் பண்றாங்க. என்னென்ன பைக் அப்படின்னா, ஹீரோல ஸ்பிளண்டர், ஹோண்டால ட்விஸ்டர் அண்ட் டிவிஎஸ்ல ஸ்டார் சிட்டி, பஜாஜ்ல 100cc. இந்த மாதிரி இவங்க இந்த 4 வண்டி கூட இந்த வண்டியை கம்பேர் பண்றாங்க. இது கம்பேர் பண்ற அளவுக்கு இந்த வண்டியிலயும் பாத்தீங்கன்னா அதுக்கான எலிஜிபிள் இருக்கு இந்த வண்டியில. இதோட குவாலிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த வண்டியை பத்தி சொல்லணும்னா, சில ஃபீச்சர்ஸ் அந்த வண்டியில இல்லாத ஃபீச்சர் இதுல கொடுத்திருக்காங்க. இந்த வண்டி ஓவராலா பாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு டீசென்டான லுக் கொடுத்திருக்காங்க. ஒரு மற்ற வண்டிங்களோட கம்பேர் பண்ற, இந்த செக்மெண்ட்ல இருக்கிற வண்டிங்களோட கம்பேர் பண்ற அளவுக்கு லுக் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து மஹிந்திராக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல வண்டியோட மைலேஜ் அண்ட் அதோட பர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் இல்ல அதோட லுக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில லுக் இந்த வண்டியில ஒரு நல்ல டீசென்டா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பெயிண்டிங் குவாலிட்டி, இதோட பினிஷ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த வண்டியை இப்போ வாங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த வண்டியில. ஏன் அப்படின்னா, மஹிந்திராவோட சேல்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கம்பேரிங் அவங்க 2008ல இருந்தே அவங்க இந்த வண்டியை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் இந்த வண்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல அவங்க மார்க்கெட்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட சேலும் ஒரு நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த டிசைன், இந்த குவாலிட்டி, இதுக்கெல்லாம் கிடைச்ச வெற்றின்னு கண்டிப்பா நான் சொல்லுவேன். நம்ம இந்த வண்டியோட சைட் போஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வண்டி ஓவராலா ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த டிசைன், அந்த லுக் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணும்ன்றதுக்காக இந்த வண்டியில நிறைய கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க.
இந்த கிராபிக்ஸ் இந்த டேங்க்ல ஆரம்பிச்சு இதோட டெயில் வரையும் கண்டினியூட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 கோல்டு கலர் பைப், இது வெறும் டிசைனுக்காகவும் ஒரு லுக்குக்காகவும் மட்டும்தான், ஒரு பர்ஃபார்மன்ஸ் சம்பந்தப்பட்டதா ஒன்றும் இல்லை அது. அப்புறம் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பத்தி சொல்லலாம். இந்த சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் வந்து ஒரு டிஃபரெண்டான கலர் கொடுத்திருக்காங்க, ரெட் கலர் பினிஷ்ல கொடுத்திருக்காங்க. நார்மலாவே சில வண்டிகள்ல பிளாக் பினிஷ், ஃபுல்லா பிளாக் பினிஷ் வரும், அது இல்லைன்னா சில்வர்ல கொடுப்பாங்க. பட் இதுல ஒரு ரெட் கலர் பினிஷ் பண்ணிருக்காங்க, அது பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. இந்த வண்டியில ஒரு சில ஏரியாலாம் ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது சொன்ன மாதிரியே இந்த இடத்துல கோல்டு கலர், இந்த இடத்துல ஒரு ரெட் பினிஷ், ஒரு நல்ல கிராபிக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த வண்டி இதெல்லாம் பார்க்கும்போது லுக் வைஸ்ல இதை வந்து எல்லா வண்டி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிக்கு ஒரு நல்ல லுக் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் வந்து அவங்க மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். சோ அந்த வகையில தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. இந்த செக்மெண்ட்லயே இல்லாத ஒரு முக்கியமான ஃபீச்சர் தான் மஹேந்திரா இந்த வண்டியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த வண்டியில ஒரு ரிமோட் கீ. இந்த ரிமோட் கீ வந்து ஒரு 2-3 விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்னு வந்து இதுல இந்த கீழே டார்ச் லைட் வருது. இந்த ரிமோட்ல ஒரு செகண்ட் பட்டனை பிரஸ் பண்ணா நீங்க ஒரு பார்க்கிங் ஏரியா, ஒரு ரஷ்ஷான பார்க்கிங்ல விட்டு இருந்தாலும் உங்க பைக் மட்டும் ஈஸியா ஒரு கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, இதுல வர சவுண்டும் பிளஸ் இதோட பசரும் வந்து உங்களுக்கு பைக் எங்க இருக்குன்னு ஈஸியா காட்டி கொடுக்கும். அதுதான் இந்த வண்டியோட செகண்ட் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதோட தேர்ட் பட்டன் தாங்க ஆன்டி தெஃப்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். உங்க வண்டியை வேற யாருன்னா கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல ஒரு அலாரம் சவுண்ட் வந்துடும். சோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா அது உங்க வண்டியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்லாம் ஒரு கஸ்டம் மேடா இருந்தது, நம்ம தனியா வாங்கி வண்டியில வந்து மாற்ற மாதிரி இருந்தது. அதுல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்திருந்தது. பட் இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா மஹேந்திரா ஒரு மேனுஃபேக்சரர் அந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுனால அது ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம இந்த வண்டியோட மீட்டர் ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த மீட்டர் ஏரியால சில விஷயங்கள் நல்ல ஒரு டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் இந்த வண்டியில மஹேந்திரா ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, இந்த வண்டியில ஆர்பிஎம் மீட்டர் வருது. இந்த ஆர்பிஎம் மீட்டர் நம்ம கியர் டு கியர் சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். என்ன ஆர்பிஎம்ல கியர் சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபீச்சர். இந்த வண்டியில ஆர்பிஎம் மீட்டர் நீடில் டைப்ல கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்பீடோ டிஜிட்டல் டைப்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இதோட ஃபியூல் கேஜ் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபியூல் கேஜும் ஒரு டிஜிட்டல் டைப் தான். இந்த சைட்ல பார்த்தா ஒரு கிளாக், நம்ம டைம் என்ன டைம்ன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கிளாக் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஓடோமீட்டர் அண்ட் ட்ரிப் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த ஸ்பீடோமீட்டர் அந்த ஏரியா பாக்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கு. நிறைய ஃபீச்சர்லாம் வந்து ஸ்பெஷலா இந்த மாதிரி செக்மெண்ட்ல இருக்கிற வண்டிகள்ல இந்த மாதிரி கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்ப நம்ம பார்க்க போறது மஹேந்திராவோட ஸ்கூட்டர், அந்த ரோடியோவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்கூட்டரை பத்தி சொல்லணும்னா மஹேந்திராக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்னே சொல்லலாம். இவங்க 2 வீலர் கியர் வண்டி சேல் பண்ணதோட ஸ்கூட்டர் நிறைய சேல் பண்ணிருக்காங்க. நிறைய ஒரு சக்சஸ்ஃபுல்லான மார்க்கெட்டும் அவங்களுக்கு கிடைச்சது. அதே இதுல சில இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அவங்க நிறைய டெவலப்மெண்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து கிடைச்ச ஃபீட்பேக்கை வச்சு நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதை வந்து புதுசா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிசி வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 100 சிசி விட்டாங்க, அப்புறம் 110 ட்ரை பண்ணாங்க, இப்போ வந்து 125 சிசி ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த வண்டியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். மஹேந்திரா ஸ்கூட்டரை பத்தி சொல்லணும்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கைனடிக் கூட ஒரு இது இருந்தது. SYMன்ற ஒரு கம்பெனிக்கும் கைனடிக்கும் ஒரு டைப் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ SYMன்றவங்க யாருன்னு பார்த்தா, அவங்க வந்து தைவான்ல ஒரு ஸ்கூட்டர், ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர், அவங்க கூட தான் இப்போ மஹேந்திரா டைப் பண்ணிருக்காங்க. அந்த நீங்க வண்டியில பாத்தீங்கன்னாவே தெரியும், நிறைய இடத்துல இன்ஜின் கேஸ்லயே ஆகட்டும், இல்ல வண்டியில சில இடத்துல வந்து SYMன்ற அவங்களோட நேமை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க கூட டைப் பண்ணி தான் மஹேந்திரா ஸ்கூட்டர் வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதோட டிசைன் அண்ட் இதோட டெக்னாலஜி எல்லாம் அவங்க கிட்ட இருந்து தான் மஹேந்திரா வாங்குறாங்க. ஒரு நல்ல பேக்கேஜ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஸ்கூட்டருக்கு இந்த வேர்ல்டு வைட்ல பார்த்தா இவங்க தைவான் தான் ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்லுவேன். நான் ஒரு 2 டைம்ஸ் தைவான் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்கூட்டர்ஸ் தான் அங்க இருக்குது. ஸ்கூட்டர் ரேஸ் தான் அங்கேயும் நடக்குது. ஸ்கூட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ
அவங்க கிட்ட இருந்து இவங்க டெக்னாலஜி வாங்குறதுனால ஸ்கூட்டருக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஒரு குவாலிட்டியான வண்டி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்தியால 2 வீலர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டா ஸ்கூட்டர் மார்க்கெட்டும் ஒரு ரொம்ப முக்கியமான மார்க்கெட், ஒரு நல்ல பீக்கான மார்க்கெட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸும் சரி, நிறைய ஒரு வயசானவங்களும் சரி, ஒரு ஆபீஸ் போறவங்க நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஸ்கூட்டர் யூஸ் பண்றதுக்கு நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கியர் வண்டியை ரைட் பண்றதோட ஸ்கூட்டர் ரைட் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கியர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதே மாதிரி கிளச் யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரு வெறும் ஆக்சிலரேட் மட்டும் பண்ணிட்டு நம்ம ரைட் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஸ்கூட்டர்ல ஸ்டோரேஜ் பிளேஸ் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். நம்ம சீட்டுக்கு அடியில ஒரு சில சின்ன சின்ன திங்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். பைக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூட்டர்ல நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அது என்னன்னா, சார்ஜ் பண்ற போர்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் பெட்ரோல் டேங்க்லாம் கிட்டத்தட்ட ஃப்ரண்ட்லயே கொடுக்குறாங்க. ஸோ அந்த இது ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றதுக்குலாம் வந்து ஒரு நம்ம வண்டியை விட்டு இறங்க தேவையில்லை. அதெல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம என்ன சொல்றது, ஃப்ரண்ட்ல வந்து நம்ம சீட்டிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி நம்ம காலை வந்து ரெஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஏரியா இருக்கு. ஏன்னா சில டைம்ல மழை டைம்ல நீங்க பைக்கை ரைட் பண்ணும்போது கூட தண்ணி கொஞ்சம் சின்ன தண்ணி இருந்தாலும் உங்க கால் மேல கண்டிப்பா அடிக்கும். நீங்க ஷூ ஏதாவது போட்டிருந்தாலும் உடனே அழுக்காயிடும். பட் ஸ்கூட்டர்ல அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இருக்க இந்த பிளாட்ஃபார்ம்ல காலை வச்சுட்டோம்னா தண்ணி உள்ள வர்றது ரொம்ப அதிகமான தண்ணி இருந்தா வருமே தவிர மற்றபடி ஒரு சின்ன பேட்ச்லாம் இருந்தா வராது. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வந்து ஒரு ரைடிங்க்கு ஒரு ஈஸியான ஒரு வெஹிக்கிளா வந்து ஸ்கூட்டரை செலக்ட் பண்றாங்க. அந்த வகையில தான் இந்த வாட்டி மஹேந்திரா ஸ்கூட்டரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 125cc ஸ்கூட்டர் நிறைய மேனுஃபேக்சரோட அவங்க கம்பேர் பண்றாங்க. நம்ம ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர்னு எடுத்துக்கிட்டா நிறைய மேனுஃபேக்சர் இருக்காங்க. ஒன்னு டிவிஎஸ், அப்புறம் ஹீரோ அண்ட் ஹோண்டா. இந்த மாதிரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு ஹை லெவல்ல காம்படிஷன் பண்றவங்க. ஸோ அந்த வகையில இந்த வண்டியும் அது கூட காம்படிட் பண்றதுக்காக இந்த வண்டியை மஹேந்திரா சேல் பண்ணாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல மார்க்கெட் பிடிச்சது. அவங்க என்ன சொல்றது, ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வண்டியும் லைக் பண்ணாங்க. ஸ்பெஷலா இதோட மைலேஜ் நல்லா வருதுன்னு ஒரு ஓவராலா ஒரு ரிவ்யூஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நிறைய பேர் இந்த வண்டியை வாங்கினாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சக்சஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்க விட்டாங்க. ஆனா இது நல்ல சக்சஸே கொடுத்தது அவங்களுக்கு. இந்த வண்டியை கிட்டத்தட்ட லுக் பார்க்கும்போது ஒரு நல்ல லுக் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றது, ஒரு லேடிஸ் யூஸ் பண்றதுக்கும் ஒரு நல்ல லுக் இருக்கு, ஒரு ஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கும் ஒரு நல்ல லுக் இருக்கு. ஏன்னா ஸ்கூட்டருக்கு அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் ஸ்கூட்டர் ஒரு சில ஸ்கூட்டர்லாம் பார்த்தா லேடிஸ் ஓட்டினாதான் நல்லா இருக்கும், ஜென்ட்ஸ்க்கு அது ஒரு சூட்டபிள் இருக்காது, அந்த லுக் வந்து ஒரு சூட்டபிள் இருக்காது. ஸோ இந்த வண்டி அந்த மாதிரி இல்லாம 2 பேருக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு லைட் வெயிட் வெஹிக்கிளா பண்ணிருக்காங்க. ஒரு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகல இந்த வண்டி. ஏன்னா லேடிஸ் ஓட்டும் போது முக்கியமா அவங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, வண்டி ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப வைடா இருக்கக்கூடாது வண்டி, அதே மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையிலயும் இவங்க நல்லா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில ஃபுல்லா ஃபைபர் பாடி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இதோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெஸ் வெயிட்ல அவங்க பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த வண்டி ஓவராலா அவுட் சைட்ல லுக் பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் இந்த மீட்டர் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம், இந்த சில ஸ்பேர் இந்த ஏரியாலாம் பார்த்தா அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு லுக் பாக்குறதுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல. ஒரு பினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. மற்றபடி ஓவராலா அவங்க வந்து சில ஃபீச்சர்லாம் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. மத்த இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்கூட்டர் மத்த வண்டியில இல்லாத ஃபீச்சர்லாம் இதுல கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வண்டியோட மீட்டர் ஏரியால இப்ப பாத்துட்டு இருக்கோம். இந்த மீட்டர் ஏரியால பார்க்கும் போதே நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு. ஸ்பெஷலா இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்கூட்டருக்கு இது வந்து ரொம்பவே புதுசான விஷயம். அது என்னன்னா ஆர்பிஎம் மீட்டர். இந்த செக்மெண்ட்ல வர எந்த ஒரு ஸ்கூட்டர்லயும் ஆர்பிஎம் மீட்டர் வரதே இல்ல. பட் மஹேந்திரா ஃபர்ஸ்ட் டைம் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் மீட்டர் இருக்கிறது ஒரு சைடுல நல்ல அட்வான்டேஜ் தான் அது. அதே மாதிரி எல்லாமே இதுல வந்து டிஜிட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த நீடில் டைப் எதுவுமே இல்ல. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் புதுசுன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய ஸ்கூட்டர்ல நீடில் டைப் தான் கொடுப்பாங்க, ஃபியூல் கேஜ் அண்ட் ஸ்பீடோ எல்லாமே. பட் இந்த வண்டியில அப்படி இல்லாம எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் கேஜ் ஆகட்டும், இதோட ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் இதோட ஓடோ மீட்டர், இதோட ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மீட்டர்ல அது மற்றபடி வேற எதுவும் பெருசா இல்ல. அது கொஞ்சம் கீழே என்னன்னு பார்த்தா இந்த வண்டியில ஒரு மொபைல் சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த வண்டியை ரைட் பண்ணும்போது மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு
ஒரு நல்ல ஆப்ஷன் அது. நல்ல ஏன்னா இன்னைக்கு சார்ஜிங் வந்து ரொம்ப முக்கியம். கார்ல எல்லாம் எல்லா கார்லயும் வருது. ஸோ இப்போ பைக்லயும் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட அந்த வகையான ஒரு சார்ஜிங் போர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல யூசேஜா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அது வந்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிட்டு அங்க ஸ்டோரேஜ் பண்ணலாம். அப்படி இல்ல ஒரு சின்ன சின்ன திங்ஸ், ரொம்ப பெருசாலாம் இது பண்ண முடியாது, ஒரு சின்ன சின்ன திங்ஸ் அங்க ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபியூல் டேங்க் இந்த ஏரியால கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபியூல் வந்து இங்க தான் ஃபில் பண்ணணும். ஸோ சில ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி வண்டி விட்டு இறங்கி நம்ம சீட் ஓபன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஃபியூல் போட முடியும். பட் இந்த வண்டியில அந்த மாதிரி இல்லாம நம்ம கீ மூலமா இங்க ஓபன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியை ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம அதை ரொட்டேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இங்க டேங்க் ஓபன் ஆயிடும். இந்த கேப் இங்க இருக்குது அதோட மவுத். ஸோ நம்ம ஃபியூல் வந்து நம்ம ஈஸியா அங்க ஃபில் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சீட்டுக்கு அடியில இருக்கிற ஸ்டோரேஜ் பிளேஸ் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஸ்கூட்டர்ல இது ஒரு நல்ல ஒரு பெருசா கொடுத்துருக்காங்க. பார்க்கும் போது தெரியும் ஒரு நிறைய திங்ஸ் இதுல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல இதோட டூல் கிட் வந்து இந்த ஏரியாலே வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. டூல் கிட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு பெருசா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இங்க வந்து நம்ம நிறைய திங்ஸ் கீப் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேலை இந்த வண்டியில இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ். ஏன்னா இந்த வண்டியை நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது வண்டியே கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும், ஒரு காம்பாக்டா இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கிற வண்டியில ஒரு இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல இந்த வண்டி நம்ம சீட்டை ஓபன் பண்ண உடனே இங்க வந்து ஒரு லைட் எரியுது. ஸோ நைட் டைம்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம என்ன சொல்றது, இருட்டுல தான் நம்ம சீட்டை ஓபன் பண்ணனா நம்ம என்ன கீப் பண்றோம், என்ன வைக்கிறோம், என்ன எடுக்கிறோன்றத ஒரு கிளீனா நம்மளால பார்க்க முடியும். அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கூட்டருக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பைக்குக்கும் ஸ்கூட்டருக்கும் இருக்க அட்வான்டேஜ் நம்ம ஸ்டோரேஜ் பிளேஸ் தான். அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்க்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாரும் இந்த ரெண்டு வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நான் இந்த ரெண்டு வண்டியும் டெஸ்ட் டிரைவ் பண்ண போறேன். இதோட ஃபீலிங், இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சென்டியூரோவை டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டியை ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டும் போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா இதோட ஹேண்ட்லிங், இதோட பொசிஷன் வந்து நல்ல பொசிஷன் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இந்த வண்டிக்கு அவுட்லுக்ல கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அவுட்லுக்ல கொடுத்த அந்த குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்ஜின்ல அவங்க கொடுக்கலன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. எதனால அப்படின்னு பார்த்தா இந்த வண்டியோட கியரிங் வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் கியரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பா நம்மளால வந்து ஹைவேல ரைட் பண்ணவே முடியாது. சிட்டிக்காகவே பண்ண மாதிரி இருக்கு இதோட கியர் பாக்ஸ். அது மட்டும் இல்ல இதுல ஒரு 4th கியர் இருக்கு. இது வந்து ஒரு 4 ஸ்பீட் என்ஜின். நம்ம 4th கியர்ல டிராவல் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது வண்டி. ஒரு என்ஜின் நாய்ஸ் ரொம்ப அதிகமா கேக்குது. ஏதோ நம்ம 3rd கியர்ல டிராவல் பண்ற மாதிரியும் நம்ம 4th கியர் யூஸ் பண்ணாத மாதிரியும் ஃபீல் ஆகுது. பட் நம்ம 4th கியர்ல டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட் வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க. நம்ம சீட்டிங் பொசிஷன் ப்ராப்பரா இருக்கு. பட் இதோட ஹேண்ட்லிங் பார்க்கும்போது அகைன் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கலாம் அவங்க. என்னன்னு பார்த்தா இதோட ஹேண்ட்லிங் ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்செட்டில் ஆகுது, சீக்கிரமா அன்செட்டில் ஆகுது இந்த வண்டி. ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை இந்த வண்டியில. ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் அவங்க ஹேண்ட்லிங் பேக்கேஜ்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ஓகே, நாட் பேட்னு சொல்லலாம். பட் பிரேக்கிங் எடுத்துக்கிட்டா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இது ஃப்ரண்ட்ல டிஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்ல வர நிறைய வண்டிகள்ல பாத்தீங்கன்னா டிஸ்க் கொடுக்குறாங்க. பட் இதுல டிஸ்க் கொடுக்காத இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம் கண்டிப்பா. இதோட பிரேக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. நம்ம ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கல. ஏன்னா நம்ம நார்மலா பைக்கை நம்ம ரோட்ல ரைட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் ரெண்டுமே ஒரு ஈவனா நம்ம யூஸ் பண்ணதான் பைக் வந்து ஸ்டேபிளா இருக்கும். பட் இதுல அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்னஸ் இல்ல, ஒரு ஃபோமிங்கா ஒரு ஃபீல் ஆகுது. அது ஒரு என்ன சொல்ற, ஒரு ஷார்ப் இல்லாம இருக்குது. மற்றபடி இதோட ஹேண்ட்லிங்ல அவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா அது ஒர்க் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். சஸ்பென்ஷன் அது ரொம்ப பெரிய மேஜர் ப்ராப்ளம் சொல்ல முடியாது, அது ஈஸியா சார்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட என்ஜின் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அது இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பார்த்தா
இதோட சிசி 110 சிசி 110 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ். எல்லா கியருமே வந்து அப்பு தான், பின்னாடி தான் நம்ம புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 8.5 பிஹெச்பி என்ஜின். செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு இந்த வண்டியில, ஸ்பெஷலா அது சொல்லலாம் கண்டிப்பா. நல்லா அது ஒரு நல்ல ஒரு ஈஸியா இருக்கும். கிக் ஸ்டார்ட்டும் இருக்கு, சேம் டைம் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் இன்ஜின். நம்ம சிட்டி ரைடுக்கு கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும், பட் ஹைவேக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது. நம்ம சிட்டில வாங்கி இந்த பைக்கை ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பா. இந்த வண்டியோட மைலேஜ் அவங்க கம்பெனில இருந்து 85 கிளைம் பண்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் டு 70 to 75 மைலேஜ் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுக்காகனா இது ஒரு சின்ன இன்ஜின் தான் இது. அதே மாதிரி கியரிங்கும் ஒரு ரொம்ப ஷார்ட் கியரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டியில் நம்ம ரைட் பண்ணாவே ஒரு நல்ல ஒரு அப் டு ஒரு 75 மைலேஜ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த ரோடியோ RZ 125 தான் டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டியை டெஸ்ட் ரைட் பண்றது ஒரு நல்லா இருக்கு. நிறைய ஸ்கூட்டர் நான் ரைட் பண்ணியிருக்கேன். இந்த வண்டியும் ஒரு என்ஜின் பவர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இல்லாம ஒரு மீடியம் பவர்ஃபுல்லா இருக்கு. இது வந்து லேடிஸ் யூஸ் பண்றதுக்கு ஸ்பெஷலா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப டார்க்கி இன்ஜினா இருந்தாலும் சில பேரால அது ரைட் பண்ண கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப டார்க்கியா இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்க ரைட் பண்றதுக்கு. ஸோ இது ஒரு ஸ்மூத் பவரா இருக்கு. மற்றபடி இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் எடுத்துட்டா ஒரு நம்ம சீட்டிங் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு இந்த வண்டியில ரைட் பண்ணும் போது. அந்த சீட்டிங் பொசிஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இதோட ஹேண்ட்லிங் வந்து ஒரு ஆவரேஜா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் கண்டிப்பா. அந்த அளவுக்கு இருக்கு இதோட ஹேண்ட்லிங்கு. இதோட ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டெலிஸ்கோபி ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. பைக்ல எல்லாம் எந்த மெத்தட்ல ஃபோர்க் ஒர்க் ஆகுதோ சேம் மெத்தட் தான் இந்த ஸ்கூட்டர்லயும் ஒர்க் ஆகுது. ஸோ அது வந்து ஹேண்ட்லிங் கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்ம பிரேக் பண்ணும் போது ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இதோட ரியர் ஷாக் அப்சர் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஹார்ட் மீன்ஸ் நம்ம கொஞ்சம் பவுன்சியா இருக்கு ரியர் ஷாக் அப்சர். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ரைட் பண்றதுக்கு. இதோட வீல் பேஸ் ஒரு நல்ல வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலரா நிறைய ஸ்கூட்டர்ல வர வீல் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் அது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ட்ரை கிளச் தான் இந்த வண்டியில. ஏன்னா நிறைய ஸ்கூட்டர், முக்காவாசி ஸ்கூட்டர் வந்து ட்ரை கிளச் தான் வரும், வெட் கிளச் வராது. ஸோ இந்த வண்டியிலயும் ட்ரை கிளச் தான். இது வந்து ஒரு 125 சிசி என்ஜின், ஏர் கூல்டு என்ஜின் தான் இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக். அஃப்கோர்ஸ் ஸ்கூட்டர் வந்து கியர் கிடையாது, ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் தான் அது. மற்றபடி இந்த வண்டியோட பிரேக்கிங் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்லா இருக்கு. பிரேக்கிங் வந்து நாட் பேட்னு சொல்லலாம். ஏன்னா பிரேக் பண்ணா ஒரு ரொம்ப ஷார்ப் கிடையாது, ஒரு தேவையான அளவுக்கு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு இதுல பிரேக்கிங். இதோட சீட்டிங் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் லென்த் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ரைடர் வந்து பின்னாடி அவங்க உட்காந்து ரைட் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, சில ஸ்கூட்டர்லாம் வந்து சீட்டு வந்து சின்னதா இருக்கும். அதே மாதிரி ஃபுட் பேக் வந்து நம்ம நம்ம பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களுக்கு ஃபுட் ரெஸ்டர் வந்து ஒரு ப்ராப்பரா இருக்காது. ஸோ இதுல அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிருக்காங்க ஃபுட் ரெஸ்டர் நல்லா பண்ணிருக்கிறதுனால ஒரு லாங் ரைட் போறதுக்கு கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பார்த்தா, இது வந்து ஒரு 125 சிசி என்ஜின், 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு என்ஜின். இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான் இது. இதோட பிஹெச்பி என்னன்னா 8 பிஹெச்பி வருது. இதோட டார்க் 9 Nm டார்க் வருது. இதோட வெயிட், ஓவரால் வெயிட் இந்த வண்டி என்னன்னு பார்த்தா 111 கிலோ வெயிட் இது. இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி 4.5 லிட்டர். ஸோ இது வந்து ஒரு நல்ல பேக்கேஜ். ஒரு எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் இது ஒரு சூட்டபிளா இருக்கும். இந்த ரெண்டு வண்டியை பத்தியுமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இதோட பவர் எப்படி இருந்தது, இதோட கம்ஃபர்ட் எப்படி இருந்தது, இதோட ரைட் குவாலிட்டி அண்ட் இந்த வண்டியோட குவாலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த சென்டியூரோட விலை என்னன்னு பார்த்தா 53,200 ருபீஸ் அப்ராக்சிமேட்டா ஆன் ரோட் பிரைஸ் வருது. இந்த ஸ்கூட்டரோட விலை, ரோடியோட விலை என்னன்னு பார்த்தா 56,300 ருபீஸ் ஆன் ரோட் பிரைஸ் அப்ராக்சிமேட்டா வருது. இதே மாதிரி வேற ஒரு வண்டியோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் சரத்குமார்.